யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு கரர தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும்ன்றத பத்தி பேச போறோம். உடனே நீங்களா ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லா பதிவுகளும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போலாமா? வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நிறைய பேர் குருஜி உங்களை 1-to-1 நாங்கள் சந்திச்சு பேசணும்னா அப்பாயின்மெண்ட்டுக்கு பெங்களூர் வர வேண்டியது இருக்கு, இல்லை அப்படின்னா வாய்ஸ் கால், வீடியோ கால்ன்றாங்க. ஸோ வேறு சிட்டிஸில் நீங்கள் வந்தீங்கன்னா சந்தோஷம், பார்க்கலாம் அப்படின்னு. நாங்கள் சென்னை வந்துட்டுருக்கோம், அதனால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். மும்பை வந்துக்கிட்டு இருக்கோம், அப்புறமா டெல்லி வந்துட்டுருக்கோம். நார்த் சைடில் இருக்கிற தமிழங்கள்லாம் வரலாம் இல்லையா? அதுக்கு அடுத்தது விஜயவாடா வந்துட்டுருக்கோம், ஹைதராபாத் வந்துட்டுருக்கோம், பெங்களூரில் எப்பவுமே அவைலபிள் இருக்கும். ஸோ டென்டேட்டிவ் டேட்ஸ் எதுன்னு பார்த்து நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, வாஸ்து மூணுத்தையும் பிளெண்ட் பண்ணி சொல்கிறது இன்டர்பிரிட்டேஷன் நம்ம ஒருத்தர் தான். ஸோ அது ஒரு யூனிக் ப்ரெடிக்ஷன்ஸ். உங்கள் பர்சனல் பற்றி, பிஸ்னஸை பற்றி கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். உங்கள் பிஸ்னஸ் கார்டு லோகோ எப்படி இருக்கணும், கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கும், லேஅவுட் எப்படி இருக்கணும், அதை பற்றி கன்சல்ட் பண்ணலாம். பர்டிகுலர் மொபைல் நம்பர் எது நீங்கள் உபயோகிச்சிங்கன்னா நல்லா இருக்கும், வெஹிக்கிள் நம்பர் எது லக்கு ஃபேக்டர் கொடுக்கும், ஈவன் ரிஸ்ட் வாட்ச் கூட உங்களுக்கு எது லக்கியாக இருக்கும், லக்கி டைரக்ஷன் எப்படி இருக்கும், உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் படி நீங்கள் எந்த ஜபத்தை செஞ்சால் நல்லாயிருக்கும், ராசி சக்கரத்தை போல் எல்லா விஷயத்தையும் நீங்கள் 1-to-1 கன்சல்ட் பண்ணலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து நிறைய பேர் குருஜி அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன், நியூமராலஜி கன்சல்டேஷன், வாஸ்து, ஈவன் டாரட் ரீடிங்கும் பண்ணியாச்சு, ஒன்றும் ரிசல்ட்டே கிடைக்கல, ஃபெடப் ஆகிட்டு தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படி ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம், சங்கியா வாஸ்து ஜோதிர் விஜானம்னு. நியூமராலஜியும் அஸ்ட்ராலஜியும் வாஸ்துவும் பிளெண்ட் பண்ணி 3 நாள் ஒர்க் ஷாப், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நடக்கும். லிமிட்டட் சீட்ஸ், 24 சீட் தான் இருக்கும் ஒரு செஷனில். இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அந்த செஷனில் ஜாயின் ஆகுங்க, அந்த ஒர்க் ஷாப் பண்ணுங்கள். உங்கள் ஹோல் அண்ட் சோல் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், உங்கள் ஃபேமிலி ப்ரோக்ரஸ் இருக்கும். நம்மளுடைய 30 வருஷம் அனுபவத்தை இந்த 3 புஸ்தகங்களில் கொடுத்துரு, 4 புஸ்தகங்களை 4 வால்யூமில் கொடுத்துட்ருக்கோம். வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 அண்ட் வால்யூம் 4. ஸோ இதில் சால்டியன் நியூமராலஜி, அப்புறமா வேதிக் வாஸ்து, அப்புறமா நாடி அஸ்ட்ராலஜி, அது கூடுதலாக பாமிஸ்ட்ரி. ஸோ அதுக்கு கூடுதலாக டாரெட் பிக்சர் மூலமாக ஹாரிசன்டல் நேம் நம்பர் எப்படி இருக்கணும், பிரமிட் நேம் நம்பர் எப்படி இருக்கும், இதை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த புஸ்தகங்களில் இருக்குது. இதுக்கு அடுத்தது குண்டலி தீட்சை கொடுத்துட்ருக்கோம். மூலாதார சக்கரத்துலேருந்து ஆக்னா சக்கரம், சஹஸ்ரார சக்கரம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டு கொடுக்குறோம். அது குண்டலி தீட்சையை நீங்கள் வாங்கிட்டு இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இப்போ வாழ்க்கையே மாறிடும். இதுக்கு அடுத்தது ரொம்ப பிரச்சனை இப்போ என்னென்னா, எங்கே பார்த்தாலும் பில்லி சுனிய யவங்கள் தான் தாண்டம் ஆடிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு முகாகர்ஷணம் இருக்கக்கூடாது, வாக்சாத்துரியம் இருக்கக்கூடாது, லக்ஷ்மி கடாட்சம் இருக்கக்கூடாது, பணவரவு நல்லா வரக்கூடாது, வியாபாரம் நடக்கக்கூடாது அப்படின்னு கட்டு போட்டுருவாங்க. அந்த கட்டை உடச்சி வெளியில் வர்றது எப்படி அன்றதை பற்றியும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். லிமிட்டட் சீட்ஸ் இருக்கும், புக் பண்ணிக்கோங்க, இதை கற்றுக்கங்க, உங்கள் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 100% அப்படின்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 2026 2/6/2026 செவ்வாய்க்கிழமை குரு மிதுன ராசிலேருந்து கர்க ராசிக்கு வந்துட்டார். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சென்டென்ஸில் சொல்லலாம், 80-90% மகர ராசிக்காரருக்கு ஜாக்பாட் வருஷம். எதை வச்சு சொல்கிறீங்க? ஒரே ஒரு பிளானட்டரி பொசிஷன் போதுங்க, போதும். மகர ராசிக்காரருக்கு சுகஸ்தானாதிபதி, அதுக்கு அடுத்தது வித்யாஸ்தானாதிபதி, மாத்ருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், அதே போல் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல சொந்த வீட்டில் இருக்கார். இந்த ஒரு பிளானட்டரி பொசிஷன். 7ஆம் இடத்துக்கு குரு வந்துக்கிட்டு இருக்கார், உச்ச நிலையில் இருப்பார். இதை விட வேறு என்ன வேணும்? அதுக்கு அடுத்தது பூர்வ புண்ணியாதிபதி, கர்மஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், பாக்யஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனோட இருக்கார். சொந்த வீட்டில் புதன் இருக்கார். லக்ஷ்மி நாராயண யோகம், புதனும் சக்கரனும் கலந்த நாடி சாஸ்திரத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம். எல்லாமே அருமையான விஷயம்தான். இங்கே 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சந்திரன் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். ஸோ அதனால இன்னும் 3ஆம் இடத்துல சனியோ சூரியனோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ
எப்படி இருக்கும் கேட்டகரி வைஸ்னா, எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறவங்க வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க நினச்ச ஸ்கூல் காலேஜில் அட்மிஷன்ஸ் கிடைக்கலாம், நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம், ஸ்போர்ட்ஸில் அத்லெட்டில் இருக்கிறவங்க அவார்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கலாம், அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சு சீட்ஸை வாங்கிடலாம். அதே போல் நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதணும்னு இருப்பாங்க, 2-3 தடவை ஃபெயில் ஆகிருப்பாங்க. அது பேங்கிங் செக்டர் ஆகட்டும், ரயில்வேக்கு ஆகட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகட்டும், ஆர்மி நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த வருஷம் த்ரூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எழுதுங்க. இன்னும் நெக்ஸ்ட் கேட்டகரின்னு சொன்னோம்னா ஒர்க்கிங் கேட்டகரி, ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டர், பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு 10 ரூபா முதலீடு எடுத்தால் 100 ரூபா வரக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஆல் செக்டர், ஃப்ரம் காய்கறி விற்கிறவங்களேருந்து தங்கம் விற்கிறவங்க வரைக்கும், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஃபோரெக்ஸ், ஈவன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட், சினிமா ரிலேட்டட், சீரியல் ரிலேட்டட், ப்ரொடக்ஷன்ஸ், கேமரா, ஆக்ட்ரஸஸ், எல்லா விதமான உங்களுக்கு பிஸ்னஸ்லேயும் நல்ல லாபங்கள் வரும். பையிங் செல்லிங்கில் நல்ல விஷயங்கள் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், நல்ல ப்ரைஸுக்கு விற்கலாம், லேண்ட் வாங்கலாம், வில்லா வாங்கலாம், ஃப்ளாட் வாங்கலாம், வாங்கியிருக்கலாம், இல்லை வீடு கட்டலாம், எல்லாம் அருமையான விஷயங்கள் நடக்கும். செகண்ட், ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் இருக்குது. வேறு ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணலாம், வேறு டிஸ்ட்ரிக்டில் போய் ஒர்க் பண்ணலாம். நல்ல டீம் லீடர், மேனேஜர், ஏஜிஎம், ஜென்ரல் மேனேஜர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சிஇஓ, சிஓஓ, நல்ல பொசிஷன்ஸ் கிடைக்குது. வேறு வெளிநாடு சில்ட்ரு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்க. கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. சிங்கராசியில் கேது இருக்கிறதுனால ஃப்ரம் கான்ஸ்டபிள் டு கமிஷனர், கார்பரேட்டர் டு மினிஸ்டர், பிரச்சனையில் மாட்டக்கூடிய யோகங்கள் இருக்குது. அதனால் அது யோகம்னு சொல்ல மாட்டாங்க, பிரச்சனை தான். ஸோ அதனால் நீங்கள் பேராமீட்டர்லேயே ஒர்க் பண்ணுங்க, இல்லைன்னா நோட்டீஸ், என்கொயரி, பனிஷ்மெண்ட்ஸு, சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே உண்டு. அதனால் ஜாக்கிரதை. இன்னும் நெக்ஸ்ட்டு கல்யாணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு உச்சஸ்திதியில் இருக்கிற நல்ல அருமையான சம்பந்தங்கள் எல்லாம் வரும். உங்களுக்கு சோல்மேட் கிடைப்பாங்க. குழந்தை செல்வங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு அருமையான குழந்தை செல்வங்கள் இருக்கும். சில பேர் ஐவிஎஃப்க்கு தான் போகணும் குருஜி, செலவாகுது, தாராளமாக போங்க, நடக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே. நெகட்டிவ் என்ன? 2ஆம் இடத்துல ராகு ஒரு பாசிட்டிவ் இருக்குது. என்னென்னா, ராகு சனிவத் ராகுன்னு சொல்லுவாங்க. சனியும் ராகு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா கூரை பிச்சுட்டு கொடுப்பாங்கன்னு. பணத்தில் அவ்வளோ எல்லாமே நன்மை செய்வாங்க. ஆனால் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால, வாக்ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால, நீங்கள் ஏதோ ஒரு சொல்லனால ஸ்லிப் ஆஃப் த சன் சொல்லி ஃபேமிலியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். வெளியில் அது வைரல் ஆகி உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வரலாம். அதனால ஜாக்கிரதை. 10 வருஷம் 15 வருஷம் குடும்பம் நடத்திருக்கிறவங்க கூட வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் பிரிஞ்சிடலாமன்ற மாதிரி பிரச்சனை வந்துடும். அதனால ஜாக்கிரதை. 12ஆம் இடத்துல சந்திரன் தூக்கம் கொஞ்சம் குறைக்கும். ட்ராவல் அதிகமாக இஷ்டப்படுவாங்க மகர ராசிக்காரர்கள். ஒவ்வொரு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிட்டு ஒரு 500 கிலோமீட்டர் போயிட்டு வந்துடலாம், ஒரே ஸ்ட்ரெச் அப்படின்னு போயிடுவாங்க. வரும்போது காலையில் 3 மணியாக இருக்கும் இல்லையா, 5 மணிக்கு ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் டே 3 o'clock அப்படின்னா 22 hours. அந்த மாதிரி ட்ராவல் எல்லாம் நைட் பண்ணவே கூடாது. மேஜர் ஆக்சிடென்ட்ஸு யமனை போய் பார்த்துட்டு வர மாதிரி நடக்கலாம். 8ஆம் இடத்துல கேது, ஆயுள் ஸ்தானத்தில் கேது, நல்லதில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 8 o'clock 9 o'clock ட்ராவல் க்ளோஸ் பண்ணணும், ஒரு ஹால்ட் எடுக்கணும், திரும்பி மார்னிங் ட்ராவல் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறோம். எதே அட்வென்ச்சரஸ் இருந்ததுன்னா 10 அட்வென்ச்சரஸ் ட்ரிப் இருக்குன்னா அதை 2 ஆக்கிக்கங்க, 7 ஆக்கிக்கங்க, இல்லை 3 ஆக்கிக்கங்க, 7 தள்ளிடுங்க. நல்ல டிரான்ஸ்போர்ட், ஒரு வால்வோ, ஒரு ட்ரெயின், ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை தவிர்க்கலன்னா மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் அது இதெல்லாம் தொடக்கும். நல்ல அருமையான ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்கக்கூடிய வருஷத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா அது அனுபவிக்க முடியாது. இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் குருஜி? நவகிரகங்களுடைய தேவாலயம் எல்லாருக்கும் தெரியும், கும்பகோணம் டெம்பிள் சிட்டி. எல்லா கிரகங்களுக்கும் போய் ஒரு அர்ச்சனை, ஒரு பூஜை போட்டு ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க. ராகு கேது சந்திரன் கோயிலில் மட்டும் அபிஷேகத்துக்கு கொடுத்து ஒரு 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது, நல்ல எனர்ஜியை உள்வாங்கி வர்றது நல்லது. முடியலன்னா அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு கொடுத்து அபிஷேகத்துடைய அபிஷேகம் பண்ணி உங்கள் பேரிட்டில் அபிஷேகம் பிரசாதம் வாங்கிக்கிறது நல்லது. இதுக்கு கூடுதலாக நீங்கள் என்ன அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கீங்களோ ரெகுலராக, அதுக்கு கூடுதலாக நவகிரக மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. நம சூர்யாய சந்திராய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனி பெஸ்ட ராகவே கேத்துவே நமஹா ஒரு 108 தடவை ஜபம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது கெட்ட கிரகங்கள் இப்போ இருக்கிறது உங்களுக்கு ராகு கேது சந்திரன் தானே. இந்த 3 கிரகங்களுக்கும் கூகுளில் சர்ச் பண்ணுங்க, பீஜாட்சரங்க மந்திரங்கள்னு வரும். அந்த பீஜாட்சர மந்திரங்களையும் ஜபம் பண்ணிங்கன்னா அருமையான ரிசல்ட் உங்களுக்கு ஆகும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின அனைத்து நண்பர்களுக்கும்
சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஷ்டஸ்தர் அனுகிரகம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.